கீதாயே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, என்னை மனதார நம்பி முழுசா ஏத்துக்கிட்டு வணங்கி வரக்கூடிய உன் வாழ்க்கையில ஒரு ஆபத்தோ பிரச்சனையோ வரும்போது அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மாவா இருப்பேன்? இதோ உன்னை காப்பாத்துறதுக்காகவே நான் ஓடோடி வந்துட்டேன். நான் உன் வாழ்க்கையில வர்றதுக்கான நேரம் வந்துடுச்சு என் தங்கமே. இதோ இப்பொழுது உன்னை காண வந்த நானே நீ என்னை நம்பி வணங்கியதின் பலனை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். இப்போது உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் உன்கிட்ட பெருசாக காசு பணம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு தானே இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு என்னென்னவோ சொல்கிறதும் செய்கிறதுமா இருக்காங்க. யார் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் என்ன சொன்னாலுமே கூட நீ நினச்ச அத்தனை நல்ல காரியங்களையும் இந்த வராகி தாய் நான் நிறைவேற்றுவேன். என் பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் கூட இருந்து துணையாக இருந்து நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதற்காக வருந்துகிறாய்? பணம் நிறைய இருந்தால் சிறு தலைவலி வந்தால் கூட 1000 பேர் ஓடி வந்து நலம் விசாரிக்கும் உலகம் இது. ஆனால் உன்னிடம் பணம் இல்லை என்றால் என்ன ஆனாலும் எட்டி கூட பார்க்க மாட்டார்கள். நீ நல்லா இருக்கிறாயா இல்லையா என்ற விசாரணைகள் கூட உன்னிடம் இருக்கும் பொருளாதாரத்தை வைத்துதான் இங்கு விசாரிக்கப்படுகிறது. ஆனால் உன் வாழ்க்கையில் இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் இப்போது குறைந்து மறைந்து போகும்படி இந்த வராகி தாய் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன். உனக்கே தெரியாமல் சதி செய்து உன்னை அழிக்க திட்டம் தீட்டியவர்களும் உனக்கு பிரச்சனையை கொடுக்க தீர்வெடுத்தவர்களும் அதற்கு உண்டான தண்டனையை என் மூலமாக அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது என் செல்லமே. எந்த விதத்திலும் உனக்கு ஆபத்தை வரவழைத்தாலும் பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதை பார்த்து கொண்டு நான் என்ன சும்மாவா இருப்பேன்? இதோ உனக்கானதை உன் விருப்பத்துக்குரியதை உன் கைகளில் சேர்ப்பதற்காக ஓடி வந்து விட்டேன். நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயிற்கதவை வந்து தட்டப்போகிறது. விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறார்கள். உன் வாழ்க்கையே ஒரு போராட்ட களம்தான். அந்த போராட்ட களத்தில் இருந்து இப்போது நீ மீண்டு வரப்போகிறாய். உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து இந்த ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைக்கப் போகிறேன். இத்தனை காலமாக நீ பட்ட வேதனையிலிருந்து இப்போது விடுபடப் போகிறாய். உனது கர்ம பலன்கள் அனைத்தையும் முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். என்னை நம்பி வணங்கியதின் பலனாக இனி நீ வாழ்க்கையில் உயருவாய் என் செல்லமே. வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேர்ந்து ஆபத்துகளும் பிரச்சனைகளும் கண்காணாமல் கரைந்து மறையப் போகிறது. நீ எப்போதும் யாரையும் திட்டாதே, யாருக்கும் கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கிறாயோ அதுதான் உன்னை வந்து சேரும். யார் உனக்கு தீங்கு இழைக்க நினைத்தாலும் கூட அவர்களை நான் சும்மா விடமாட்டேன். நீ அடுத்து என்ன வேலையை செய்ய வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும் என யோசிக்க ஆரம்பி. ஒரே விஷயத்தை யோசித்து அதை பற்றிய சிந்தனையிலேயே மூழ்கிவிட வேண்டாம். உன்னோடு இருப்பது இந்த வராகி தாய் என்பதை புரிந்து கொண்டாலே எந்த கவலையும் உனக்கு இல்லாமல் நீ மகிழ்ச்சியோடு வாழ்ந்து விட முடியும். என்ன நடந்தாலும் உடனே அதற்காக பயப்படாதே, பதட்டப்படாதே, கலங்காதே, கலக்கமடையாதே. எந்த விஷயமாக இருந்தாலும் என் செல்லமே அது சுலபமாக உனக்கு கிடைத்து விட்டால் அதற்கான பலன் தெரியாமல் போய்விடும். அதனால்தான் பல போராட்டங்களுக்கு பின்னர் உனக்கானதை உன் கைகளில் கொடுத்தால் அதன் மதிப்பு உனக்கு தெளிவாக புரியும் என நான் நினைத்தேன். இப்போது நீ போராடி கொண்டிருக்கும் விஷயங்களில் எல்லாம் நான் உனக்கு வெற்றியை தருகிறேன். நீ நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. உன் வாழ்வில் நீ மிகப்பெரிய வெற்றியை காணுவாய். நானும் உன்னுடனேயே இருந்து உன்னை வழி நடத்துவேன். உன் வாழ்வில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வைத்து உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன் வாழ்க்கையை இந்த வராகியின் பொறுப்பில் விட்டுவிடு. எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படியும் நல்லதே உன் வாழ்வில் நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா பார்த்து கொள்கிறேன்.
யார் உனக்கு தீங்கு செய்தாலும் நீ அதை நினைத்து மனம் வருந்தினால் போதும். உனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு உரிய தண்டனை நான் தயார் செய்து வைத்து விடுவேன் என் தங்கமே. எப்போதும் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கும் உனக்கு யாராவது கெடுதல் செய்ய நினைத்தால் நான் சும்மா விட்டு விடுவேனா என்ன? இதோ அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையும் செய்ய போகிறேன். உனக்கு உரியதை, நீ விரும்பியதையும் உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன். நீ செல்லும் பாதை சரியானதுதான். தொடர்ந்து முயற்சி மட்டும் செய்தால் முடிவில் உனக்கான முன்னேற்றம் கிடைக்கும்படி நான் செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பாக தரப்போகிறேன். உன்னுடைய கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி நான் உன்னுடனேயே இருந்து வழி நடத்தப் போகிறேன். எனக்காக காத்திருக்கும் என் அன்பு குழந்தையான உன் வாழ்வில் எது சரியில்லாமல் இருந்தாலும் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாக இருக்கிறதே என நினைத்து வருத்தம் அடையாதே. உன் தலையெழுத்தை மாற்றும் இந்த வராகி உனக்கு துணையாக இருக்கும்போது சங்கடம் வேண்டாம் என் செல்லமே. உன் வேதனைகள் அனைத்தையும் அறிந்த இந்த வராகி அம்மா சாதனைகளை தருவதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. இனி எல்லாமே மாறும். உன்னுடைய தற்போதைய நிலைமையும் மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும். கற்கண்டு போல இனிக்கும் சந்தோஷ வாழ்க்கையை நீ வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கை இப்படியே இருந்து விடாது. உன்னை ராஜாவைப் போல நான் மாற்றி காட்டுகிறேன். உனக்கான ராஜயோகமும் கூட இப்போது வந்துவிட்டது என் செல்லமே. என்னை நம்பும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை என்பது நான் அறிவேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நான் சரி செய்கிறேன். இப்போது நீ அனுபவித்து கொண்டிருக்கும் வலிகளும் வேதனைகளும் உனக்கு நிரந்தரம் அல்ல. இப்போது உன்னை நெருங்கவிருந்த ஆபத்துகளும் எப்படி காணாமல் போகப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார். நீ என் மீது கொண்டிருக்கும் பக்தியை நான் அறிவேன் என் செல்லமே. அதனால்தான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் விஷயங்களை செய்ய போகிறேன். நீயே யோசிக்காத அளவுக்கு பல அதிசயங்களை நான் நடத்தி காட்டுவேன். என் மீது நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு இனி எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன். இந்த உலகில் மது குடிக்காதவர்களும் புகைப்பிடிக்காமல் இருப்பவர்கள் மட்டும்தான் நல்லவர்கள் என பல பேர் பேசுகிறார்கள், நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மையில்லை. உண்மையிலேயே யார் நல்லவர்கள் தெரியுமா? மற்றவர்களை மதிப்பவர்களும், உதவி செய்ய முடியாவிட்டாலும் உபத்திரவம் செய்யாமல் இருப்பவரும், பிறருக்கு கேடு நினைப்பவரும், தமக்கு அடிபட்டால் வலிக்கும் என்பது போல மற்றவருக்கும் அடிபட்டால் வலிக்கும் என்பதை உணர்ந்து யாரையும் காயப்படுத்தாதவர்கள், அவர்கள்தான் நல்லவர்கள். நீ எப்போதும் அளவுக்கு அதிகமாக பேசாதே. உனக்கு தேவையில்லாத, உனக்கு சம்பந்தமில்லாத மற்றவர்கள் விஷயங்களை காது கொடுத்து கேட்காதே. என்ன விஷயமாக இருந்தாலும், அது தவறானதாகவே இருந்தாலும் கூட தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்காமல் அதை சரியாக நேர்மறையாக யோசிக்க பழகு. உன் கூடவே இருந்து குழி தோண்டும் சில துரோகிகளையும் நீ கண்டுபிடித்து அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை உன் வாழ்விலிருந்து விலக்கி வைக்கவோ அல்லது நீ அவர்களை விட்டு விலகி நிற்கவோ தயாராகிக் கொள் என் செல்லமே. உன் வாழ்வில் உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை பரிபூரணமாக தருவேன்.